டேய், இந்த வீடு உனக்கு எப்படி தெரிஞ்சது? யாருக்கும் தெரியாம நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டனா உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? 3 வருஷமா என்ன சின்சியரா லவ் பண்ணிட்டு இப்ப இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டல்ல? இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? டேய், என்ன எங்க வீட்ல இருக்கிறவங்க தான்டா வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. என்ன 1 மாசம் வீட்லயே அடைச்சு வச்சிருந்தாங்கடா. என் கையில இருந்த போனை கூட வாங்கிக்கிட்டாங்க. அதனால தான்டா என்னால உனக்கு எதுவுமே ஃபோன் பண்ணி சொல்ல முடியல. நான் இவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். அதுக்கு எங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் சூசைட் பண்ணி போன்னு சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்ணாங்க தெரியுமா? அதனால தான்டா நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். உன் பாயிண்ட் ஆஃப் வியூல நீ சொல்றதெல்லாம் சரி. ஆனா கொஞ்சம் என் நிலைமையும் யோசிச்சு பாரு. டேய், என் வீட்டுக்காரர் இப்ப கடையில இருந்து வர நேரம் ஆயிருச்சு. அவர் வரும்போது நீயும் நானும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. நீ கொஞ்சம் கோச்சுக்காம காம்பவுண்ட் வெளியே வெயிட் பண்றியா? என் வீட்டுக்காரர் வந்த உடனே நான் அவருக்கு சாப்பாடு போட்டுட்டு அவரை திரும்ப கடைக்கு அமுச்சு வச்சுட்டு உன்னை பார்க்க வரேன். சரியா? ம். ஐயோ, யாரு இவரு? என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற? எங்க அது வந்து உன்னதானே கேக்குறேன், யாரு இவரு? அ, அ, எத்தனை தடவை கேக்குறேன், பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம் சுவாதி? யாரு இவரு? என்னங்க, நமக்கு கல்யாணம் ஆனதுல இருந்தே உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி சொல்லணும்னு இருந்தேங்க. இவரு என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுங்க. ம். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் இவரும் 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தோங்க. ஆனா எங்க அப்பா அம்மா என்ன வற்புறுத்தி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கங்க. உங்களை கல்யாணம் பண்ணலன்னா அவங்க 2 பேரும் செத்துருவேன்னு சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்ணாங்கங்க. அதனாலதான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இவர் கூட பேச கூட இல்ல. கல்யாணம் ஆகி இத்தனை மாசம் கழிச்சு என் ஃப்ரெண்டு மூலமா அட்ரஸ கண்டுபிடிச்சு என்ன தேடி இங்கேயே வந்துட்டாருங்க. என்னமா அது? நீயும் அவரும் உண்மையா லவ் பண்ணிருந்தீங்கன்னா நான் உன்னை பொண்ணு பார்க்க வரதுக்கு முன்னாடியே அவரை நீ லவ் பண்ற விஷயத்த சொல்லிருக்கலாம்ல. கல்யாணம் ஆகி இத்தனை மாசம் கழிச்சு வந்து இப்படி உன்னை பாக்குறதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? சாரிங்க, எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலங்க. நீங்களாவது சொல்லுங்க, ஒரு கல்யாணம் ஆன பொண்ண இப்படி வீட்ல தனியா வந்து மீட் பண்றதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? சுவாதி, ஒருவேளை இவர் கூட வாழ்றதுதான் உனக்கு பிடிச்சிருக்குன்னா என்கிட்ட ஓப்பனா சொல்லிடு. உங்க 2 பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சுவாதி. உண்மையாதாங்க சொல்றேன். உங்களால இவள மறக்க முடியலன்னா உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஒருத்தங்களை காதலிச்சிட்டு இன்னொருத்தவங்க கூட சேர்ந்து வாழ்றதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. வேண்டாங்க, அதெல்லாம் தப்பு. எனக்கு உங்க 2 பேர் மேலயும் கோவம் இருந்தது உண்மைதான். ஆனா இங்க வந்து பார்த்தா நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. எனக்கு ஒழுங்கா ஒரு நல்ல வேலை கூட கிடையாது. அதனாலதான் இவளோட அப்பா அம்மா எனக்கு இவளை கல்யாணம் பண்ணி தரல. உங்களுக்கு ஒரு நல்ல வேலை இருக்கு. நீங்க இவளை நல்லபடியா பாத்துப்பீங்க. அதனால இவ உங்க கூட இருக்கிறது தான் சரி. இந்த நிமிஷத்துல இருந்து நான் என் காதலை மறந்துடுறேன் சார். நீ கூட என்ன மறந்துரு சுவாதி. நீங்க 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். சாரி சார், இனிமேல் உங்க வாழ்க்கையில நான் குறுக்க வர மாட்டேன். பாய். சாரிங்க, ம். அவர் சடனா இப்படி வீட்டுக்கு வருவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன மன்னிச்சிருங்கங்க. பரவாயில்ல விடு. லைஃப்ல லவ் பண்றதுங்கிறதுலாம் ரொம்ப சாதாரண விஷயம்தான். ஆனா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஓப்பனா ஷேர் பண்ணிக்கிறது தான் நம்ம 2 பேரோட வாழ்க்கைக்கும் நல்லது. எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, வந்து சாப்பாடு போடுறியா? சரிங்க, நீங்க முதல்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. ஆ. நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்.